உம்மை துதிக்கிறோம் ராஜா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளை கொடுத்த கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. நீர் இருந்தவரும் இருக்கிறவரும் சீக்கிரவரும் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே ராஜா. துதிக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே ராஜா. இந்த ஓய்வு நாளில் தகப்பனே இயேசுவே, நாங்கள் எல்லாருமே தகப்பனே ராஜா உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் தகப்பனே இயேசுவே. என் ஆண்டவர் நீரே எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக தகப்பனே ராஜா. முற்றிலும் எங்களை நீரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக தகப்பனே இயேசுவே. பரிசுத்த ஆவியானவரே நீரே தகப்பனே ராஜா எங்களோட இருப்பீர் என்று கேட்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே இயேசுவே. இந்த வருஷத்தோட தகப்பனே ராஜா கடைசி வாரத்தில் தகப்பனே இயேசுவே எங்களை வழிநடத்தி வந்த கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. இந்த வருஷம் முழுவதுமாக தகப்பனே இயேசுவே எத்தனையோ பேர்கள் தகப்பனே ராஜா கொள்ளை வியாதினால தகப்பனே இயேசுவே மறிச்சு போயிட்டாங்க தகப்பனே ராஜா. அப்படியாப்பட்ட இந்த உலகத்துல தகப்பனே இயேசுவே நீ எங்களுக்கு நல்ல சுக பலன் ஜீவனை கொடுத்து தகப்பனே ராஜா இந்த நிமிஷம் வரைக்கும் தகப்பனே இயேசுவே உம்மை ஆராதிக்க செய்ய வச்சீரே தகப்பனே ராஜா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இயேசுவே. என் ஆண்டவர் நீரே தகப்பனே ராஜா எங்களோட இருப்பீர் என்று கேட்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே இயேசுவே. ஆமா தகப்பனே ராஜா நீர் எங்களை பாதுகாத்து கொள்வீராக தகப்பனே இயேசுவே. நீரை பொறுப்பெடுத்துக்கோங்க தகப்பனே ராஜா. தொடக்குது முடிவரை தகப்பனே இயேசுவே. பரிசுத்த ஆவியானவர் நீரை பொறுப்பெடுத்து கொள்வீராக தகப்பனே இயேசுவே. ஆமா ராஜா பார்த்து கொள்வீராக தகப்பனே இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை தட்டி குதூகலம் கொண்டாடுகின்ற பாடலை உற்சாகத்துடைய பாடுவோமா? குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில், குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால், பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால், கிறிஸ்துவுக்கு வாழ்வு கிருபையாய் மீட்பு பரிசுத்த ஆவியினால், கிறிஸ்துவுக்கு வாழ்வு கிருபையாய் மீட்பு பரிசுத்த ஆவியினால், குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, ஆவியான தேவன் நற்சாரமானால் அதிசயம் அதிசயமே, ஆவியான தெய்வம் அச்சாரமானால் அதிசயம் அதிசயமே, குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தார், வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தார், ஒரு நொடி பொழுது மறுரூபமாகும் மகிமையில் பிரவேசிப்போம், ஒரு நொடி பொழுது மறுரூபமாகும் மகிமையில் பிரவேசிப்போம், குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின்
இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆமா இயேசுவே, உம்முடைய சன்னிதானத்தில் இருக்கும்போது தகப்பனே ராஜா எங்களுக்கு எப்பவுமே குதூகல கொண்டாட்டம் தகப்பனே இயேசுவே. ஆமா தகப்பனே ராஜா, நீரை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக தகப்பனே இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அலங்கார வாசனே அதங்கோல முழுவனுண்டு, அலங்கார வாசனே அதங்கோல முழுவனும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது வாசலிலே அலங்கோல முழுவனுண்டு, நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முழுவனுண்டு, நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் பெற்றொன்று மாறிய செய்தி. துணி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் பெற்றொன்று மாறிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கையுமாக பிழைக்க சென்ற யாக்கோபை பெருக செய்தி பெருங்கூட்டமா. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. இயேசுவை துதிக்கிறோம் தகப்பனே ராஜா. உம்மால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லை தகப்பனே இயேசுவே. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே இயேசுவே. Thank you Jesus, thank you Father. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம்.
எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கனானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கனானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இனியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இனியும் வரை ஆர்ப்பரிப்போம். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இனியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இனியும் வரை ஆர்ப்பரிப்போம். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசியாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இனியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இனியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கனானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கனானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆமா இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே ராஜா. இது எழுப்புதலின் நேரமாக இருக்குது தகப்பனே இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே ராஜா. ஆமா இயேசுவே, யோசுவா காலத்துல தகப்பனே ராஜா இப்படி ஒரு எழுப்புதல் இருந்தது போலவே தகப்பனே இயேசுவே, இன்றைக்கும் தகப்பனே ராஜா ஒரு எழுப்புதலின் ஆவியை நீ தருவீராக தகப்பனே இயேசுவே. ஆமா தகப்பனே ராஜா, இந்த கடைசி நாள்ல தகப்பனே இயேசுவே, இந்த வருஷ கடைசி நாட்கள்ல தகப்பனே ராஜா என் ஆண்டவர் நீர் எங்களோட இருப்பினர்களை ஜெபிக்கிறோம் தகப்பனே இயேசுவே. எங்களுக்கு எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் வந்த போது கூட தகப்பனே ராஜா என் ஆண்டவர் நீர் எங்களோட இருந்தீரே தகப்பனே இயேசுவே. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே ராஜா. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது தகப்பனே இயேசுவே, திராணிக்கு மேல நான் உன்னை சோதிக்க மாட்டேன் நீ சொன்னீர் தகப்பனே ராஜா. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே இயேசுவே. எத்தனையோ துன்பங்கள் தகப்பனே ராஜா எங்க வாழ்க்கையில சூழ்ந்த போது கூட தகப்பனே என் ஆண்டவர் நீர் எங்களோட இருந்தீரே தகப்பனே ராஜா. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே இயேசுவே. மலை போல துன்பங்கள் வந்தாலுமே தகப்பனே ராஜா எல்லாத்தையுமே நீர் பனி போல மாற்றி நீர் தகப்பனே இயேசுவே. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே ராஜா. என் ஆண்டவர் நீரே தகப்பனே ராஜா, உயிரோடு இருந்த தேவன் தகப்பனே இயேசுவே. இந்த உலகத்துல தகப்பனே ராஜா யாராலுமே செய்ய முடியாத காரியத்தை தகப்பனே நீர் எங்களுக்காக செய்தீர் தகப்பனே ராஜா.
உம்முடைய உயிரை எங்களுக்காக கொடுத்து விட்டீர் தகப்பனே இயேசுவே. யாராலுமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை தகப்பனே ராஜா நீர் செய்தீர் தகப்பனே இயேசுவே. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே ராஜா. we praise you Jesus. யாராவது ஒருவர் அந்த நேரத்துல ஆராதனைக்காக யாராவது ஒருவர் ஜெபிப்போமா? யாராவது ஒருவர். Yes, Jesus. மாறாத தேவனே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருப்பவரே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நன்றி தகப்பனே. இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நேரத்தோடு கொண்டு வரும்படிக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. நன்றி ஏசப்பா. தடைப்பட்டு இருக்கிற மகன்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தடைகள் எல்லாம் நீங்க மாற்றுங்க ஏசப்பா. நன்றி தகப்பனே. சூழ்நிலையினால வராது இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே உடைய கரத்துல கொடுக்கிற ஏசப்பா. அவர் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்ற நீர் வல்லவர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. செய்தி கொடுக்கிற மகனை கருத்து கொடுக்கிற ஏசப்பா. அவரை மறைத்து நீர் வெளிப்படுவீராக ஆண்டவரே. அவரோடு கூட இருந்த ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரை வழி நடத்த போற தெய்வக்காக கூடான கோரி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் ஒவ்வொரு ஆண்டவரை நிற்பதும் நிர்மூலமாவது ஒரு சுத்த கிருபாண்டவரே. நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. எங்கள் ஒவ்வொருவரும் மறுபடியும் உடைய கருத்து கொடுக்கிற ஏசப்பா. எங்களை வழி நடத்த போற தெய்வக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. நன்றி தகப்பனே. நன்றி ஆண்டவரை. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இயேசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. 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 இயேசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. மந்திர சூனியம் செய்வினை கட்டுதல் இன்று நம் இயேசுவை தெரிந்தார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுதல் இன்று நம் இயேசுவை தெரிந்தார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. 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 இயேசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்
பாவங்கள் பறந்தோடுது, பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் எம் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. 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 இயேசப்பா உந்தன் நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உந்தன் நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. 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 சாத்தானின் சதிகளால் பாவத்தின் வாழ்க்கையால் இன்றே நம் இயேசு உடை தெரிந்தார். சாத்தானின் சதிகளால் பாவத்தின் வாழ்க்கையால் இன்றே நம் இயேசு உடை தெரிந்தார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உந்தன் நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உந்தன் நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. இயேசுவே உடைய நாமத்துல தகப்பனே ராஜா, பேய்கள் ஓடுது தகப்பனே இயேசுவே, நோய்கள் தீருது தகப்பனே ராஜா. ஆமா இயேசுவே, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே இயேசுவே. இந்த நிமிஷம் தகப்பனே ராஜா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே இயேசுவே. உம்முடைய கரங்கள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. எங்க எல்லாருமே தகப்பனே இயேசுவே உம்முடைய ஆணிப்பா இந்த கரங்கள் தகப்பனே ராஜா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே இயேசுவே. நீரே தகப்பனே ராஜா இதுவரைக்கும் தகப்பனே இயேசுவே உம்முடைய கண்ணின் மணி போல தகப்பனே ராஜா எங்களை பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இயேசுவே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தகப்பனே ராஜா உம்முடைய கிருபையாக இருக்குது தகப்பனே இயேசுவே. அந்த கிருபையை தகப்பனே ராஜா இதுவரைக்கும் எங்களுக்கு தந்த தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. என் ஆண்டவர் நீரே எங்களோட இருப்பீராக தகப்பனே ராஜா, பொறுப்பெடுத்துக் கொள்வீராக தகப்பனே இயேசுவே.
நீர் மட்டும் இருந்தால் போதும் தகப்பனே ராஜா. வேற யாரும் எங்களுக்கு தேவையில்லை தகப்பனே இயேசுவே. உங்களுடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தருவீராக தகப்பனே ராஜா. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே இயேசுவே. நீரே தகப்பனே ராஜா பொறுப்பெடுத்துக்கோங்க தகப்பனே இயேசுவே. அதே போல தகப்பனே ராஜா செய்தி கொடுக்கும் போது தகப்பனே இயேசுவே தாசனை மறிச்சு நீர் எங்களோட பேசுவீராக தகப்பனே ராஜா. ஆமா தகப்பனே இயேசுவே பாதுகாத்து வழிநடத்தி அடிக்கடி செபிக்கிறோம் தகப்பனே இயேசுவே. மீட்பர் ரட்சகனை இயேசுவாம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. அடைக்கலம் எனக்கு தந்தீரே, உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம். அடைக்கலம் எனக்கு தந்தீரே, தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. நான் தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சபித்து என்னை தூட்டும் போதெல்லாம் ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்தீரே. சபித்து என்னை தூட்டும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உம் உள்ளத்துக்குள் என்னை வைத்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். உம் உள்ளத்துக்குள் என்னை வரிந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை,
கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தினீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கினீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினீர். நடத்தினீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கினீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினீர். திருப்பி தர ஒன்றுமில்லையே, திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே, மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே. மகிமைப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். மகிமைப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டேன், சோராமல் உன் கரத்தால் அணைத்துக் கொண்டீரே. சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டேன், சோராமல் உன் கரத்தால் அணைத்துக் கொண்டீரே. சொல்லி முடியா நன்மைகளை எனக்கு செய்தீரே, நான் சொல்லி முடியா நன்மைகளை எனக்கு செய்தீரே. நன்றி சொல்லுவேன் நன்றி சொல்லுவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவேன். நன்றி சொல்லுவேன் நன்றி சொல்லுவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் நேசனீரே. நான் வேண்டுமானெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன், நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றேன். நான் வேண்டுமானெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன், நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. நான் வழி மாறும் போது என்னை பாதை காட்டினீர், நான் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார், இம்மானுவேலா இருக்கிறார். நம்ம விசுவாசிக்கலாம்,
ஆண்டவர் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் நம்மளை விட்டு கொடுக்காதவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை தகப்பனை போல சுமக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம வந்த பாதையை ஆண்டவர் அறிகிறார். தேவன் நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம யாரும் சோர்ந்து போகக்கூடாது. தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு உன்னோட துக்கம் அது சந்தோஷமா மாறும் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா போதும். நம்மளோட வழிகளை நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? தேவன் அதை மாற்றுகிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாருமே ஒப்பு கொடுக்கலாம். நம்ம இந்த நேரத்தில் செய்தியின் நேரத்துக்குள்ள போகலாம். தேவனோட வார்த்தையை நம்ம கேட்கலாம். ஆண்டவரோட பிறப்பின் ரகசியங்களை இன்னமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம மத்தியத்தில் யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாம். இந்த ஆராதனைக்காக, இந்த செய்திக்காக தேவன் எங்களை மறைத்து அவர்கள் பேசணும். யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. துதிக்கிறோம் ராஜா, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே இயேசுவே. நேர்மையான வேலை கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. ஆமா தகப்பனே, நேற்று தகப்பனே ராஜா, உம்முடைய சமூகத்துக்கு தகப்பனே இயேசுவே நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே இயேசுவே. நாங்க வரவில்லை தகப்பனே ராஜா, நீர் எங்களை அழைத்து வந்தீர் தகப்பனே இயேசுவே. நீர் எதுக்காக தகப்பனே ராஜா எல்லாருமே தகப்பனே இயேசுவே உம்முடைய சமூகத்துக்கு தகப்பனே ராஜா அழைத்து வந்தீரோ தகப்பனே ராஜா. உம்முடைய தகப்பனே இயேசுடைய திட்டம் நிறைவேறப்படட்டும் தகப்பனே ராஜா. என் ஆண்டவர் தகப்பனே இயேசு, நீர் எங்களோட இருப்பீராக தகப்பனே ராஜா. முற்றிலும் நீரை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக தகப்பனே இயேசுவே. நீர் எங்க இடத்துல தகப்பனே ராஜா என்ன வார்த்தை பேச நினைத்துக்கிறோ தகப்பனே இயேசுவே. தாசனை மறிச்சு அவர் மூலியமான எங்களோட பேசுவீராக தகப்பனே ராஜா. வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டே நீர் பேச வேண்டும் தகப்பனே இயேசுவே. ஆமா தகப்பனே ராஜா, நீர் இருப்பீர் என்று கேட்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே ராஜா. பாதுகாத்து பொறுப்பெடுத்துக் கொள்வீர் கேட்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே இயேசுவே. மீட்பரின் ரட்சகனை சாம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆமா ஏசப்பா, எங்களை மறைத்து நீர் பேசுவீராக. பேசுவது என்னோட வார்த்தைகள் அல்ல, உமது வார்த்தைகளை நீர் வெளிப்படுத்துவீராக ராஜா. In the name of Jesus I pray. ஆமென் ஆமென். 2 திமோத்தேயு 2வது அதிகாரம் 13வது வசனம். The book of 2 Timothy chapter 2 verse 13. இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி 13 கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான 2 திமோத்தியா 2 திமோத்திங்களா? நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, பைபிள் சொல்லுகிறது நம்ம உண்மை உள்ளவர்களாய் இருந்தாலும் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உண்மை இல்லாம போயிடலாம். ஆனா பைபிள் சொல்லுகிறது அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுகிறவராய் இருக்கிறார்? மறுதலிக்கிறவராய் இல்லை. அவர் மறுதலிக்கிறவர் இல்லை, கை விடுகிறவர் கிடையாது ஆண்டவர். இன்னைக்கு உன் கையை ஆண்டவர் விட்டுற மாட்டார். உன் கையை ஆண்டவர் பிடிச்சிருக்கிறார்னா அதை சரியான வழியிலே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உன்னை நடத்துகிறவரா இருக்கிறார். நம்ம உண்மையா இல்லைனாலும் ஆண்டவர் உண்மையா இருக்குவார். இந்த உண்மை என்கிற காரியம் எது சொல்லுகிறதுனா தேவனை நம்புகிற காரியத்திலே சொல்லுகிறது. ஆண்டவரை மறுதலிக்காமல் இருப்பதை குறித்து பேசுகிறது. பாருங்க, நீங்க நம்ம ஆண்டவரோட பிறப்பின் ரகசியங்களை நம்ம பார்க்க போகிறோம். தேவன் பிறப்பதற்கு முன்பதாக இன்றைக்கு எப்படி ஆண்டவரோட 2ஆம் வருகைக்கு நம்ம ஆயத்தம் பண்ணுகிறோமோ, ஆண்டவரோட வருகை ரொம்ப சமீபமா இருக்கிறதோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்ச அவதாரம் எடுத்து இந்த பூலோகத்துல வந்தப்போ ஆண்டவர் வழிகளை ஆயத்தமாக்க என்ன பண்ணாரு? யோவான் ஸ்தானகன் என்ற ஒரு தீர்க்கதரிசியை பிறக்க வைத்தார். பாருங்க, இந்த யோவான் ஸ்தானகனோட பிறப்பு ஒரு ரகசியமா இருந்தது, ஒரு அதிசயமா இருந்தது. யாருக்குமே தெரியாத ஒரு அதிசயம் ஆன ஒரு குழந்தை. அது கூட பாருங்க எப்படின்னா, பாருங்க லூக்கா 1வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்க என்ன சொல்லுகிறது. 5th verse. Luke chapter 1 verse 5. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களிலே
பாருங்க, அபியா என்ற ஒரு ஆசாரியன் இருந்தான். அப்போ சக்கரியா என்னும் பேர் கொண்ட ஜக்கரியா என்ற பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். ஆசாரியன் ஒருவர் இருந்தான். அவனோட மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஆரோனோட குமாரத்தியா இருந்த ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவரோட பேர் வந்து எலிசபெத். பாருங்க, 2 பேர் இருந்தாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். ஒருத்தர் பேர் ஜக்கரியா, அவனோட மனைவி பேர் எலிசபெத். உங்க யாரா இருந்தாங்கன்னா தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்கள். ஆண்டவர் கட்டி வைத்திருந்த ஆலயத்தில் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்ட ஒரு சங்கதி ஆரோனோட சங்கதி. பாருங்க, ஆரோனை போல அழைக்காது விட்டால் இன்னைக்கு தேவனால என்ன பண்ண முடியாது, தேவனுக்காக நம்ம ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லுகிறார். ஆனா பாருங்க, யாரா இருந்தாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த மாதிரி ஜனங்கள் பாருங்க. 6வது வசனம் பாருங்க என்ன சொல்லுகிறது அவங்களை குறித்து. அவர்கள் இருவரும் பாருங்க, ஆண்டவரோட சகல வார்த்தைகள் சகல கட்டளைகளின் படியும் நியமங்களின் படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களா இருந்தாங்க. பாருங்க, நீங்க என்ன பண்றாங்க, இவங்க 2 பேர் யாரா இருந்தாங்கன்னா, இப்ப 613 கட்டளை இந்த பைபிள்ல இருக்குதுன்னா அந்த 613 கட்டளையும் எந்த கட்டளையும் மீறுகிறவங்க கிடையாது. இந்த எல்லா கட்டளையும் வந்து என்ன பண்றாங்க, கைப்பிடிக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஆண்டவர் ரெடி பண்ணாதுன்னு சொன்னா அதை பண்ண மாட்டாங்க. ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையை சொன்னாக்கா அந்த வார்த்தையின்படியே கீழ்ப்படிவாங்க. பாருங்க, அந்த மாதிரி 2 பேர் யாரு, ஜக்கரியாவும் எலிசபெத்தும். வாங்க உள்ள வாங்க. ஜக்கரியாவும் எலிசபெத்தும் அந்த மாதிரி 2 பேரா இருந்தாங்க. பாருங்க, ஆண்டவரோட கட்டளையா ஃபாலோ பண்ண நிறைய பேருக்கு இன்னைக்கு தெரியும். 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்கிற ஒரு விஷயம் நீங்க நிறைய பேருக்கு தெரியும். ஆண்டவர் கட்டளை சொல்றாங்கன்னா அந்த கட்டளைப்படி வாழ்றதுக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அது மட்டும் கிடையாது. ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வரும்போது அது வெறும் ஒரு கட்டளையா நீ பார்க்காம அது தேவனோட வார்த்தையா நீ விசுவாசிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். வெறும் ஒரு கட்டளையா நினைக்காது. இப்ப சபைக்கு வருது ஒரு கட்டளையா, ஆராதனையில பங்கு பெறுவது ஒரு கட்டளையா, தேவனோட வார்த்தை ஒரு கேட்பது ஒரு கட்டளையா இருக்கக்கூடாது. இதெல்லாமே ஒரு அன்பின் நிமித்தமா வரணும். யாரும் ஃபோர்ஸ் பண்ணாம வரணும். எப்பவுமே சகோதரன் ஜெபம் பண்ணுவான், என்னன்னு சொல்லுவாரு, யார ஆண்டவர் கொண்டு வரணும்னு நினைக்கிறான் அவங்கள கொண்டு வரட்டும். ஆண்டவரே, தனிப்பட்டு நான் யோகாட்டியோட ஜெபம் பண்ணுவேன். பார்ப்பா, ஆண்டவர்கிட்ட நம்ம பிரேயர் பண்ணலாம். புது ஆத்மா ஆண்டவர் கூட்டணும்னா ஆவியானவர் அவர் மூலியமா இவ்வளவுதான் ஜெபம் பண்ணுவார். யாரெல்லாம் ஆண்டவர் கூட்டணும் இருக்கிறான் அவங்களை ஆண்டவர் கண்டிப்பா கொண்டு வருவார். அவ்வளவுதான், இவ்வளவுதான் விஷயம். சோ எனக்கு வந்து சண்டே நான் பாக்குற கூட்டத்தை வச்சு நான் என்ன பண்றது இல்ல, ஆண்டவர் இவ்வளவு பேர் தான் கூட்டிட்டு வந்துக்கிறாருன்னா எனக்கு சந்தோஷம். ஏன்னா ஆண்டவர் கூட்டிட்டு வந்துக்கிறாரு. யாரையும் நம்ம என்ன பண்ணல, நம்ம ஊழியம் விதைக்கிறோம். ஆனா தேவன் கொண்டு வராவிட்டால் ஒரு மனுஷனும் ஒரு காலும் இந்த இடத்துல வரவே முடியாது. தேவன் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். தேவன் அவரோட வார்த்தையை கேட்கும்படியே உன்னை கொண்டு வந்திருக்கிறார். அதுதான் உண்மை. பாருங்க, பைபிள் சொல்லுகிறது இவங்க 2 பேரும் ஜக்கரியாவும் எலிசபெத்தும் ஆண்டவரோட கட்டளை எல்லாம் மீறக்கூடாதுன்னு உண்மை உள்ளவர்களா தேவன் முன்பதாக நடந்தாங்க. ஆனா ஒரே ஒரு குறை இருந்துச்சு அவங்களோட வாழ்க்கையில. என்ன குறைனா பாருங்க, 7வது வசனம் பாருங்க என்ன சொல்லுகிறது. இவங்க 2 பேருக்கு என்ன குறை? எலிசபெத் அம்மாளுக்கு பிள்ளை பிறக்கிற ஒரு பாக்கியம் இல்லை. அவள் மலடியா இருந்தால் பாருங்க, அந்த அம்மா வந்து அவங்களுக்கு பிள்ளை பிறக்கும் என்ற ஒரு அறிகுறி கிடையாது. மலடியா இருந்தவர்கள். பிள்ளை இல்லாமல் இருந்தது. 2 பேருக்கு ரொம்ப வயசும் ஆயிட்டு இருந்துச்சு. வயசும் ஆயிடுச்சு, குழந்தைங்களும் இல்லை. ஆனா ஆசை இருக்குது, புள்ள வேணும்னு ஆசை இருக்குது. ஆனா வயசு ஆயிடுச்சு பாருங்க. ஆனா அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த ஆசாரிப்பு கூடாரத்துல வந்து ஒருத்தன் ஊழியம் செய்யணும்னா என்ன பண்ண, ஒரு லிஸ்ட் வச்சிருக்குவாங்க. இந்த நாள்ல இந்த ஜனங்க வந்து அந்த இடத்துல என்ன பண்ணோம், இங்க வந்து வேலை செய்யணும், ஆசாரிப்பு கூடாரத்துல தேவனோட ஆலயத்துல வந்து வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம். அன்னைக்கு போட்ட லிஸ்ட்ல வந்து யார் வராங்கன்னா எலிசபெத்தோட கணவன் ஜக்கரியா வருகிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், ஜக்கரியா இப்ப வந்து தேவனோட ஊழியத்தை செய்யும்படி ஆலயத்துக்கு வருகிறார். 1வது அதிகாரம், லூக்கா 1வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்க என்ன நடக்குது. அந்த ஆலயத்துல தேவனுக்காக ஊழியம் செய்யும் போது யாரு வந்து அங்க நிக்கிறது பாருங்க. பாருங்க, அன்னைக்கு அவர் அந்த ஆலயத்துக்குள்ள போய் ஊழியம் செய்யும் போது அந்த இடத்துல ஒரு தூதன் வந்து நிற்கிறான். தேவ தூதன் கபிரியல் தூதன் வந்து அந்த இடத்துல நிற்கிறான். பாருங்க, ஒரு தூதன் வந்து சும்மா ஆண்டவர் அனுப்ப மாட்டேன்.
ஒரு தூதன் வருகிறானா தேவனோட செய்தியை கொண்டு வருகிறவனா இருக்கிறான். ஆண்டவர் திரளான தூதர்களை கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பல கோடியில வைத்திருக்கிறார் அவருடைய சேனைகளாய். அதுல ஆண்டவர் சில தூதர்களை செய்தி கொடுக்கும்படி இந்த பூலோகத்துக்கு அனுப்புகிறார். பாருங்க, அந்த தூதனை ஆண்டவர் அனுப்பி ஜக்கரியா இடத்துல பேசுகிறார். பாருங்க 13வது வசனம் பாருங்க என்ன சொல்லுகிறது. ஜக்கரியா ஒரே பயம் 12வது வசனத்துல. ஏன்னா பரலோகம் என்பது பாவம் இல்லாத ஒரு இடம், பரிசுத்தமான ஒரு இடம். அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வரும்போது என்ன ஆகுதுன்னா பூலோகத்துல அந்த இடத்துல ஒரு பயம் உண்டாகிறது, தேவனுக்கான ஒரு பயம் உண்டாகிறது. பாருங்க 13வது வசனம் பாருங்க என்ன சொல்லுகிறது. தூதன் அவனை நோக்கி ஜக்கரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொன்ன. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த வசனம் எதை குறிக்குதுன்னா ஆண்டவர் ஒரு பிரேயருக்கு ஆன்சர் பண்ணனா பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவனை நம்பிதான் நம்ம வந்திருக்கிறோம். இன்னைக்கு நீ செய்கிற எந்த ஜெபமும் வீணும் விரோதமாய் போகிற ஜெபம் அல்ல. நீ ஏறெடுக்கிற ஒரு நிமிட ஜெபமா இருக்கட்டும், நீ ஏறெடுக்கிற அரவர் ஜெபமா இருக்கட்டும், ஒருவர் ஜெபமா இருக்கட்டும், எவ்வளவு நேரம் நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குது அது. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில ஜெபம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியல, ஆனா ஆண்டவருக்கு ஜெப வாழ்க்கை என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப கபிரியல் தூதன் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுகிறான், உன்னோட ஜெபம் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு பிள்ளையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், எலிசபெத்தினோட மனைவி ஒரு மகனை பெற்றெடுப்பால், யோவான் என்று பேரு. பாருங்க அந்த மகன் எப்படியாப்பட்டவனா இருக்குவானா. 14வது வசனம், பாருங்க உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தமாக அநேக பேர் சந்தோஷப்படுவார்கள். நல்லா யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்மள ஆண்டவர் ஏன் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்னா நம்ம நிமித்தமா அநேக பேர் மகிழ்ச்சியா இருக்கணுங்க. அதனால தான் நம்ம பிறந்து இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம இந்த உலகத்துல வந்து பிறந்தது யாருக்கும் பிரச்சனையும் போராட்டமா இருக்கக்கூடாது. நம்ம நிமித்தமா ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகணும். அது எங்க இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்திலயா இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்திலயா இருக்கட்டும், நம்ம நிமித்தமா ஜனங்கள் சந்தோஷப்படணும். ஒரு சபையில இருந்தாலும் உங்க நிமித்தமா அவங்க சந்தோஷப்படணும். பாருங்க, அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஜக்கரியா யோவானை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இப்ப பாருங்க 16வது வசனம் பாருங்க, இன்னும் இம்பார்ட்டன்டான ஒரு வசனம் சொல்லுகிறார். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திருப்புவான். பாருங்க, அநேக ஜனங்கள் தேவனை விட்டு அந்த பக்கம் தேவனை பார்க்காதபடி தேவனை விட்டு பின்வாங்கி இருக்கிற பிள்ளைகளை தேவன் பக்கமாய் திருப்புகிறவனா இருப்பான். இப்ப பாருங்க 18வது வசனம், இவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனத்தை கபிரியல் தூதன் சொன்னோன்னே இப்ப 18வது வசனம் ஜக்கரியாக ஒரு கேள்வி வருது பாருங்க. 18th verse, அப்பொழுது ஜக்கரியா தேவதூதனை நோக்கி இதை நான் எதினால் அறிவேன். பாருங்க என்ன சொல்லுகிறான், இதை நான் எதினால அறிவேன், நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளா இருக்கலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களோட பலத்தினால தேவன் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரு. உன்னோட பலத்துல தேவனோட பலம், உன்னோட பலவீனத்துல தேவனோட பலம் அது வல்லமையாய் வேலை செய்யும். ஜக்கரியா சொன்னா, நான் வயசாயிருக்க ஆண்டவரே, என் மனைவிக்கும் வயசாயிடுச்சு அப்படின்னு கபிரியல் தூதன் கிட்ட சொல்லுகிறான். இன்னைக்கு நம்ம பலத்தை வச்சு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா நம்ம ஆசீர்வாதம் இல்லாம தான் இருக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு எந்த விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்க வந்திருக்கிறார்னா, நீ போராடி உன்னால முடியாத காரியங்கள், நீ பலவீனமா இருக்கிற காரியங்கள், சில நோய்களோட நீ போராடி கொண்டிருக்கலாம். டாக்டர் கிட்டே மருந்து இல்ல, மாத்திரை மருந்தால குணமாக்க முடியல. வீட்டுல சில பிரச்சனைகளோட நீ போராடி கொண்டிருக்கலாம். உன்னோட பலத்தால போராடிட்ட. பைபிள் சொல்லுகிறது, கபிரியல் தூதன் இடத்துல ஜக்கரியா சொன்னானா, நான் வயசானவன், என் மனைவி வயசானவள், இவங்க ரெண்டு பேரும் வந்து வயசாயிட்டு இருக்குது, நாங்க என்ன பண்ண போறோம்? அப்ப பாருங்க 19வது வசனம் என்ன சொல்லுகிறோம். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, தேவதூதன் பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற கபிரியேல் என்பவன், நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற கபிரியேல் என்கிறவன்,
உன்னிட பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டவன். அடைப்படிங்க. இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற இதோ தகுந்த காலத்துல நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்க நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான். நீ பேசக்கூடாதபடி ஊமையாயிருப்பாயின்னு சொன்னான். ஏன்? தேவனோட கட்டளைகளா ஃபாலோ பண்ணானே. இன்னைக்கு தேவனோட கட்டளைய ஃபாலோ பண்ணிடலாம். ஆனா ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை வரும்போது உனக்கு விசுவாசம் இல்லைன்னு வச்சுக்கோ, நீ ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய கட்டளைகளை ஃபாலோ பண்றாங்க, நிறைய கட்டளைகளை ஃபாலோ பண்றாங்க, கட்டளையா நினைச்சு ஃபாலோ பண்றாங்க. கட்டளையா நினைச்சு நீ ஃபாலோ பண்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஜக்கரியாவும் எலிசபெத்தும் கட்டளையா நினைச்சு எல்லா கட்டளைகளும் அவங்க உண்மையுள்ளவங்களா இருந்தாங்க பைபிள் சொல்லுகிற தேவனுக்கு முன்பதாக. ஆனா ஏற்ற ஒரு நேரத்துல உன்னோட வாழ்க்கையில ஒரு விஷயம் இல்ல, அது ஆண்டவர் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, அந்த மாதிரி நேரத்துல உனக்கு விசுவாசம் இல்லையே. அவரு ஜக்கரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் ஒரு பிள்ளைய ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, ஒரு குழந்தைய கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. மலடியா இருக்கிற அவளை, ஜீவன் இல்லாத அவரோட கர்ப்பத்தை ஆண்டவர் ஜீவன் உள்ள ஒரு கனியாக மாற்ற போகிறார். அல்லேலூயா. அதுதான் தேவன் செய்கிற காரியம். பாருங்க, அவன் அதை விசுவாசிக்கல. என்னதான் ஆண்டவரோட கூடாரத்துல வந்து அவன் வேலை செய்து கொண்டு இருந்தாலும் அவனுக்கு அந்த விசுவாசம் இல்லை. பாருங்க, இன்னைக்கு அநேக பேரு தேவனுக்காக அநேக காரியங்களை செய்கிறார்கள். ஆனா சில விஷயங்களை ஆண்டவர் அவங்க விசுவாசிக்கல, தேவனை விசுவாசிக்காதவர்களா இருந்திருக்கிறாங்க. ஆனா பாருங்க, நான் என்ன சொன்னேன், நம்ப உண்மையுள்ளாதவர்களா இருந்தாலும் அவர் யாரா இருக்கிறாரு? அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அவர் அவரை மறுதலிக்க மாட்டாராம். நீங்க நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், விசுவாசம் என்பது தேவனுக்கு பிரியமான காரியம்தான். விசுவாசம் இல்லாமல் தேவனை ஒருவரும் பிரியப்படுத்த முடியாதுதான். ஆனா சில நேரத்துல உங்க அப்பா உனக்கு கொடுக்கிற காரியத்தை நீ விசுவாசிக்கிறோ இல்லையோ, ஆண்டவர் உனக்கு கொடுத்தே கொடுப்பார். அல்லேலூயா. அதை யாராலையும் தடை செய்ய முடியாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, வீட்டுல இருக்கிற அவங்க அப்பாவை நீ நம்புறியோ நம்பலையோ, உனக்கு ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாரு. வீட்டுல இருக்கிற உங்க அப்பாவை நீ நம்புறியோ நம்புறது இல்லையோ, உனக்கு சாப்பாடு போடுறாரு. வீட்டுல இருக்கிற உங்க அப்பாவை நீ நம்புறியோ நம்புறது இல்லையோ, உனக்கு இருக்க ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாரு. நீ வேலைக்கு போயிட்டு நீ என்ன பண்ணலாம், சம்பாதிக்கணும்னா இருக்கலாம். ஆனா தகப்பன் தாய் வந்து என்ன பண்ணாங்க, நீ வேலைக்கு போகாத நாட்கள்ல கூட உனக்கு வீடு கொடுத்து நீ தங்குறதுக்கான ஒரு இடத்தை கொடுத்தவர்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப அதே மாதிரி தான் சில காரியங்களில நீ வேண்டி உனக்கு கிடைக்காது என்ன பண்ணிருக்கிற, நீ சோர்ந்து போயிருக்கிற. சோர்ந்து போயிருந்தாலும் சரி, தேவன் கொடுப்பதை உன்னோட வாழ்க்கையில எந்த காரியமும் தடை செய்ய முடியாது. ஆண்டவர் வந்து நீ கொடுத்தாதான் நான் கொடுப்பேன்னு சொல்லல. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அவர் கொடுக்கிறது அவர் கொடுத்தே கொடுப்பார். அதுதான் நம்முடைய பரம தகப்பனா இருக்கிறார். அதுதான் ஜோதிகளின் பிதாவாகிய தேவன். அவர் கொடுக்கிறதை ஒருவனும் மாற்ற முடியாது. பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு காரியத்தை நீ தடை செய்யவே முடியாது. எந்த காரியங்களையும் தடை செய்ய முடியாது. உன்னோட விசுவாசமும் சரி. நிறைய பேர் சொல்லுவாங்க, இவங்களோட வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்கல பிரதர், ஏன்னா அவங்க விசுவாசிக்கல. பாருங்க, ஆண்டவர் நீ விசுவாசிக்க இல்லையான்னு ஒரு சில விஷயங்களை பார்க்கல. ஏன் தெரியுமா? ஆண்டவர் கொடுக்கணும்னு ஆல்ரெடி முடிவு பண்ணி வைத்திருக்கிறார். அத உனக்கு கொடுத்தே கொடுப்பார். நீ உண்மை இல்லாதவனா இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் கொடுத்தே கொடுப்பார். விசுவாசம் என்பது தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு காரியம். தேவனிடத்தில் நம்ம கிட்டி நெருங்கி வருகிற ஒரு காரியம். கண்டிப்பா இருக்கிறது என்று நம்ம விசுவாசிக்கணும். நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கதான் விசுவாசம். தேவனிடத்துல இணைவதற்காகத்தான் விசுவாசம். ஆனா தேவன் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற விஷயத்திற்கு நீ உண்மையுள்ளவனா இல்லைன்னா கூட, பாருங்க, ஜக்கரியா உண்மையுள்ளவனா இல்ல. எதுல உண்மையுள்ளவனா இல்ல? ஆண்டோட வசனத்தை வந்து கட்டளையை ஃபாலோ பண்றதுல உண்மையுள்ளவனா இருந்தா, தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கிறதுல உண்மையுள்ளவனா இல்ல. ஒரு தூதன் வந்து சொல்லுகிறான், விசுவாசிக்கல. அவன் சொல்லுகிறான், இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ வாய் துறக்காத மாதிரி ஊமையாயிடுவேன்னு சொல்றான். ஏன்னா நீ ஆண்டவரோட வார்த்தைய விசுவாசிக்கல. 24வது வசனம் பாருங்க என்ன சொல்லுகிறது. 24. அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி
ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து. பாருங்க, அந்த நாட்களில் அவன் விசுவாசிக்கிறானோ விசுவாசிக்கலையோ, ஆனா அவங்க மனைவி விசுவாசிச்சிருப்பாங்க போலகுது. ஆண்டவர் என்ன பண்றாரு? அது நிமித்தமாய் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். அந்த அம்மாவுக்கு 5 மாசம். இப்ப பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, என்னோட வெட்கத்தையும் அவமானத்தையும் அந்த நாட்களில் ஆண்டவர் மாற்றினார். எல்லாத்தையும் ஆண்டவரால மாற்ற முடியும். நம்ம விசுவாசித்து ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவரால சகல காரியங்களை மாற்ற முடியும் நம்மளோட வாழ்க்கையில. சில காரியங்களை நம்ம விசுவாசிச்சு ஜெபம் பண்ணி என்ன பண்ணிட்டோம்? சோர்ந்து போயிட்டோம். இவங்களும் அப்படிதான். இல்ல 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 இல்லைன்ற ஒரு சோர்வு வந்து தூதனே இறங்கி வந்து சொன்னாலும் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. பைபிள் சொல்லுகிறது, உன்னோட ஜெபம் ஆண்டவர் ஆம் என்றும் ஆமீன் என்றும் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். நீ சோர்ந்து போய் விட்டாலும் ஆண்டவர் உன்னை விடுறதா கிடையாது. உனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை ஏற்ற நேரத்துல கொடுக்கிறவராயிருக்கிறார். அங்கதான் தேவனோட அன்பை நீ என்னன்னு தெரிந்து கொள்ளலாம். பாருங்க, அதுதான் இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். நம்ம உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். இந்த உலகம் எப்படி உண்மையா இருந்துச்சு நீங்க சொல்லுங்க. இந்த உலகம் பாவம் நிறைந்த இடமா இருந்துச்சு நான் சொல்லல. இந்த உலகத்தில் இருந்தவர்கள் பாவிகளா இருந்தார்கள் பைபிள் சொல்லுகிறது. எங்க போட்டிருக்குது? ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம் பாருங்க என்ன சொல்லுகிறது. The book of Romans chapter 3 verse 23 பாருங்க என்ன சொல்லுகிறது. ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இருந்து இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பாருங்க, எல்லாருமே இந்த உலகத்துல பாவம் செய்து பாவிகளாய் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். நிறைய வார்த்தைகளை எழுதினார். ஆனா ஆண்டவர் இவங்க எல்லாம் உண்மையாகிற வரைக்கும் நான் பொறுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணல? பரலோகத்திலே வெயிட் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு சாமி இந்த உலகத்துக்கு வரத்துக்கு நம்ம எல்லாம் உண்மையாகிற வரைக்கும் ஆண்டவர் வந்து வரமாட்டார்னாலாம் சொல்லல. அது வரைக்கும் பரலோகம் காத்து இருக்கல. தேவனோட வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்க. என்னாகமம் 24வது வசனம் 17வது அதிகாரம். இன்னைக்கு அநேக வீட்டுல நம்ம ஸ்டார் பாக்குறோமா இல்லையா? இன்னைக்கு அந்த ஸ்டார் ஏன் கட்டுறாங்க தெரியுமா? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அந்த ஸ்டார் போடுறோம் ஒரு வீட்டு முன்னால? சொல்லுங்க, யாராவது கரெக்டா சொல்லுங்க. ஆனா ஸ்டார் இருக்கிற வீட்டுல இங்க கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. இயேசு சாமி ஒரு கிறிஸ்தவ வீடுன்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு ஸ்டார் போடுகிற வீடு கிறிஸ்தவ வீடுன்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, இந்த ஸ்டார் எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? நம்மளாம் மத்தேயுல பார்த்திருக்கோம். ஆனா பாருங்க, இந்த ஸ்டார் எங்கிருந்து வந்துச்சு பாருங்க. என்னாகமம் 24வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்க என்ன சொல்லுகிறது. அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்க, யாக்கோபோட சங்கதி. யாக்கோபுனா யார்? இஸ்ரேல். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு அது ஒரு ட்ரெடிஷன் ஆயிடுச்சு ஸ்டார் போடுறது. யாருக்கு தெரியாது. ஆனா உண்மையில தேவனோட வசனம், ஒரு நட்சத்திரம் என்னவாமா? அது யாக்கோபிலிருந்து உதிக்குமா? அப்படியே படிங்க. ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். ஒரு செங்கோல் என்ன தெரியுமா? அதிகாரத்தை குறிக்குது. ஒரு அதிகாரமானது இஸ்ரேலிலிருந்து எழும்பும். மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர்கள் எல்லாரையும் நீர்மூலமாக்கும். சேத் புத்திரர்கள்னா இந்த பாதாளத்துக்கு போறவர்கள், ஆண்டவருக்கு பிடிக்காத இருளின் பிள்ளைகளை நிர்மூலமாக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப இயேசு சாமியோட ஸ்டாரை பார்த்துட்டு சில ஞானிகள் வந்தார்களாம். இந்த ஸ்டார் எங்க பார்த்தாங்கன்னா நம்ம பைபிள்ல தான் பார்த்திருக்கிறாங்க. இவங்க கிழக்கு சீமையில கிழக்குல இருந்து வந்தாங்களாம். பாருங்க எங்க போட்டிருக்குது. மத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனம் படிங்க என்ன சொல்லுகிறது பாருங்க. 2nd chapter 1st verse.
ஏரோது ராஜாவின் நாட்களில் ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது இயேசு பிறந்த போது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து எருசலேமுக்கு வந்து யூதருக்கு யூதருக்கு இருக்கிற பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரங்களை கண்டு கிழக்கிலே நாங்க என்ன பண்ணோம்? ஒரு ஸ்டாரை நாங்க பார்த்தோம். எப்ப பார்த்திருக்கிறாங்க? எப்ப வந்துச்சு இந்த ஸ்டாரு? என்னாகமம் 24வது அதிகாரம் 17வது வசனம். பல ஆயிரம் நாட்கள், பல ஆயிரம் வருஷங்கள், பல 100 வருஷங்கள் தேவன் பிறப்பதற்கு முன்பதாகவே ஒரு நட்சத்திரம் தோண்டி இருக்கிறது. நீங்க நட்சத்திரம் வைத்திருக்கிறதுக்கு அடையாளமே இந்த நட்சத்திரம் தான். இத பார்த்து வந்தவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? இந்த வேதாகமத்தை அறிந்த சாஸ்திரிகள் தான். ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவரோட வசனம் அவங்ககிட்ட பேசி இருக்குது. அப்ப வருவாருன்னு சொன்னாரே, அதை ஃபாலோ பண்ணி தான் நாங்க வந்திருக்கிறோம். ஆனா என்ன பண்ணிட்டாங்க? ராங்கான ஆளுகிட்ட போயிட்டாங்க. ஏரோது ராஜா வந்து ரொம்ப மோசமானவன். அப்ப இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கெல்லாம் பைபிள் நல்லா தெரியும். எங்கப்பா மேசியா போருக்கு வரனா கரெக்டா சொல்லுவாங்க பாருங்க. அப்ப ஏரோது ராஜா என்ன பண்ணா? இமீடியட்டா அங்க இருக்கிற ஞானிகள் எல்லாம் கூப்பிட்டு கேட்டான், எங்கப்பா இந்த இயேசு இந்த கிறிஸ்து எங்க போறப்பாரு அப்படின்னு கேக்குற பாருங்க. 6வது வசனம் பாருங்க என்ன சொல்லுகிறார். 6வது வசனம் 6th verse. யூதேயா தேசத்திலுள்ள பெத்லெகேமே, யூதேயா தேசத்தில் இருக்கிற பெத்லெகேமில் யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று பிரபு உன்னிடத்தில் பிறப்பார் என்று புறப்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு ராஜாவாய் பிறந்தார் இயேசு. சாதாரண பிறப்பு அல்ல, ஒரு ராஜாவோட பிறப்பு. அப்ப இயேசு சாமி பிறப்பார் என்ற ஒரு நட்சத்திரத்தை என்னாகமத்துல பாலாம் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினார். அந்த இடத்திலே வந்துருச்சு. அப்ப சாஸ்திரிகள் அதை ஃபாலோ பண்ணி வராங்க. பைபிள்ல ஒரு வசனம் இருக்குதுங்க, கொலோசியர் 1வது அதிகாரம். பாருங்க, ஒரு ஸ்டார் பார்த்து தானே இவங்க எல்லாம் வந்தாங்க. இந்த ஸ்டாரை உண்டாக்குனது யாரு? யார் கிரியேட் பண்ணுது ஸ்டாரை? யார்ப்பா கிரியேட் பண்ணுது? ஸ்டார்ஸ் எல்லாம் யார் கிரியேட் பண்ணுது? யாரு? Who created the stars? God தான் கிரியேட் பண்ணார் இல்லையா? இப்ப பாருங்க எப்படி வசனம் பாருங்க, அப்படியே கனெக்ட் ஆகுது பாருங்க. கொலோசியர் 1வது அதிகாரம் 16வது வசனம். 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாயிருக்கிற சகல வஸ்துகளும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த ஸ்டார், மூணு, இதெல்லாம் நம்ம எங்க பார்க்கிறோம்? ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன பண்றார்? உருவாக்குறார். வார்த்தையை கொண்டுதான் இந்த உலகத்தை உருவாக்குனார். இந்த உலகத்துல இருக்கிற ஒரு விஷயத்தையும் அவருக்காகவும் அவராலே உருவாச்சான். அப்ப இயேசு ராஜாவோட பிறப்புக்கு ஆண்டவர் ஆதி ஆகமத்துல ஒரு ஸ்டாரை கிரியேட் பண்ணார் பாருங்க. ஆண்டவர் தான் கிரியேட் பண்றார். அந்த ஸ்டாரை வச்சு அவரோட பிறப்பை சொல்லுகிறார் பாருங்க. நம்ம என்ன பண்றோம்? ஜெனிசிஸ் 3வது அதிகாரத்தை பார்த்தோம் முந்தநேத்து. அங்கிருந்து ஆண்டவர் வந்து இயேசு பிறப்பதை பார்த்தோம் பாருங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே பாருங்க, அவரோட பிறப்புக்கு அடையாளமா இருந்த அந்த நட்சத்திரம் எங்க இருந்துச்சு? 1வது அதிகாரம் 16வது வசனம் பாருங்க என்ன சொல்லுகிறது. 16th verse. பகலை ஆள, பெரிய சுடர்னா சன்னு, பகலை ஆள்றதுக்கு சன்னு வச்சுக்கிறாரு. இரவை ஆள்றதுக்காக சிறிய சுடர்னா என்ன? மூன் வச்சிருக்கிறாரு. ரெண்டு பெரிய பெரிய ஸ்டார்களையும் நட்சத்திரங்களை உண்டாக்கினார். அப்ப ஸ்டாரை எப்ப கிரியேட் பண்ணாரோ அந்த ஸ்டாரை வச்சு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றார்.
இந்த ஸ்டாரை ஃபாலோ பண்ணி வராங்க. எவ்வளவு வருஷமா வராங்கன்னு தெரியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாரை ஃபாலோ பண்ணி வந்து இயேசு பிறந்தப்ப கரெக்டா வரல. அவங்க எப்படி சொல்றேன்னா, இயேசு வந்து பிறந்து என்ன சில வருடங்கள் ஆயிடுச்சு. நீங்க நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், என்ன நினைச்சுக்கிறோம், இந்த ஞானிகள் எப்போ வந்தாங்கன்னு நம்மளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இயேசு பிறக்கும் போது கிஃப்ட் எடுத்து வந்தாங்க. இல்ல பாருங்க, பைபிள் என்ன சொல்லுகிறது, இவங்க எப்போ வந்தாங்க, எவ்வளவு வருஷத்துக்கு முன்னால வந்தாங்க. இப்போ அவங்க வரப்போ எங்க இருக்கிறாங்க பாருங்க. மத்தேயு 2வது அதிகாரம் 2nd சாப்டர் 11th verse பாருங்க. இயேசு சாமி எங்கப்பா பிறந்தாரு? யாரா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க பிறந்தாரு இயேசு? மாட்டு தொழுவத்தில் தானே பிறந்தாரு. இப்போ இவங்க வரும்போது எங்க இருக்கிறாரு பாருங்க. 2வது அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, என்ன சொல்லுது? அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து. அப்ப மாட்டு தொழுவத்துல பிரவேசித்துன்னு போட்டுக்குதா? இல்ல, வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு, பிள்ளையையும் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு, சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை கோலத்தையும் காணிக்கையாக வைத்தார்கள். இவங்க ஃபாலோ பண்ணி வரத்துக்கே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப இருக்கிற மாதிரி பஸ் இல்ல, பிளைட் இல்ல, ட்ரெயின் எல்லாம் இல்ல. ஏதோ ஒரு முடிஞ்ச ஒரு அனிமல்ஸ் மேலேயோ எது மேலே ஏறி வரணும். அந்த பாதையில் அந்த ஸ்டார் எங்கெல்லாம் வழி காட்டுதோ. ஏன் ராஜா கிட்ட வந்தாங்கன்னா ஸ்டார் போயிடுச்சு. காத்துல நம்ம ஸ்டார் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நைட்ல தான் ஸ்டார் வந்து காட்டும். அப்ப காத்தல் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்டார் இருக்குது, இங்க ஒருத்தர் ஒரு ரட்சகர் பிறக்கிறாமே அப்படின்னு சொல்லி ராஜாவை கேட்டாங்க. இப்ப ராஜாவுக்கு உஷாராயிட்டான், என்ன இன்னொரு ராஜா பிறக்கிறான் அப்படின்னு. ஏன்னா அவன் தீமை செய்கிற ஒரு ராஜா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப வந்து பாக்குறாங்க. இப்ப எப்படி நான் சொல்லுகிறேன், இயேசு பிறந்து சில நாட்கள் ஆகிவிட்டது, சில வருடங்கள் ஆகிவிட்டது. இங்க வந்தப்போ நான் எப்படி சொல்றேன்னா, அதே அதிகாரத்துல 16வது வசனம் பாருங்க என்ன சொல்லுகிறது. 16th verse. அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டு, சாஸ்திரிகள் என்ன பண்ணிட்டாங்க, வேற வழியில போயிட்டாங்க. ஏன்னா ஏரோது ராஜா சொல்றான், நீங்க போய் அந்த குழந்தைய பார்த்தோன்னே எனக்கு சொல்லி அனுப்புங்க, நானும் வந்து பாக்குறேன். ஏன்னா வந்து பார்த்தானா கொலை பண்ணிடுவான். இயேசுவை கொலை பண்றதுக்கு பிறக்கும் போதே திட்டம் பாருங்க, பிறக்கும் போதே திட்டம் போட்டார்கள். அடைப்படிங்க. மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி நான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே, பாருங்க, சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலம் என்று சொல்லுகிறது. சாஸ்திரிகள் கிட்ட கேட்டு வச்சுக்கிறான், எவ்வளவு நாள்ல ஆண்டவர் வந்து எப்போ வந்து இந்த ஸ்டாரை நீங்க எப்ப பாத்தீங்க, எப்பத்துல நீங்க நடந்துங்கிறீங்க அப்படின்னு. அடைப்படிங்க. பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். 2 வயசுக்கும் கீழே இருக்கிற குழந்தைங்க என்ன பண்ணிட்டாரு, கொன்னுட்டான். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, சாஸ்திரிகள் கொடுத்த நேரம் என்ன, நாங்க 2 years ஃபாலோ பண்ணின்னு வந்துருக்கிறோம். அப்போ அவ்வளவு வருஷமா இயேசு வந்து எங்க பிறந்திருக்கிறாரு என்ன பண்றாங்க, ஃபாலோ பண்ணின்னு வந்துங்கிறாங்க அந்த இடத்துல. அப்ப அதுல அந்த 2 வயசு கீழே இருக்கிற எல்லா குழந்தையும் ரத்த சாட்சியாய் மறித்து விட்டார்கள். நிறைய பேர் கேட்கறாங்க, குழந்தைங்கலாம் செத்துருது, அதெல்லாம் எவனுக்கு போமா? கண்டிப்பா போவோம், பரலோகத்துல தான் இருக்கும். ஏன்னா எந்த பாவமும் செய்யல, குற்றமில்லாத ரத்தம், கண்டிப்பா எவன்ல தான் இருக்கும். அப்ப இந்த 2 வயசு இந்த குழந்தைங்கலாம் என்ன பண்ணுச்சுங்க, என்ன குற்றம் பண்ணுச்சுங்க? எதுவும் பண்ணல. அப்ப அந்த 2 வயசு குழந்தைங்க எல்லாம் ரத்த சாட்சியா மறித்தார்கள். யாருக்காக? இயேசு இந்த உலகத்துல வந்து பிறப்பதற்காக ரத்த சாட்சியாய் மறித்த குழந்தைகள். ஏன் என்று அறியாமல் இருக்கிற குழந்தைகள் சாகடிக்கப்பட்டார்கள் இயேசு சாமி இந்த உலகத்துல வந்தப்போ. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பிறப்பா இருக்கணும் ஆண்டவரோட பிறப்பு, சாதாரண பிறப்பல்ல. இந்த உலகத்துல எவ்வளவு கண்ட்ரி இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். 200 கண்ட்ரி இருக்குமா, அதுக்கு மேல இருக்குமா? எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து கொண்டாடுகிற ஒரே ஒரு பர்த்டே யார் தெரியுமா? இயேசு மட்டும்தான். இன்னைக்கு உன் பர்த்டே என்ன பண்ணுவாங்க, உங்க வீட்டுல கொண்டாடுவாங்க, முடிஞ்ச ஆபீஸ்ல கொண்டாடுவாங்க, உன் நண்பர்கள்கிட்ட கொண்டாடுவாங்க. ஒரு 3 கேக் கட் பண்ணுவியா? இல்ல எங்க ஃப்ரெண்ட் எல்லாம் கட் பண்றான். அந்த மாதிரி ஃப்ரெண்டுங்க வந்தா ஒரு கேக்கு, ஆபீஸ்ல வந்தா ஒரு கேக்கு, நெக்ஸ்ட் நாள் இன்னொரு கேக் வாங்கி வச்சுக்கோ, அப்போ ஒரு கேக்கு, 3 நாள் பர்த்டே நடக்கும், 5 நாள் லீவ் போட்டுக்குவான். பாருங்க, 12 மணிக்கு ஒரு கேக் கட் பண்ணிக்குவான் ஆல்ரெடி, அது வேற கேக்கு.
அப்போ வந்து பாருங்க, நம்ம பர்த்டே வந்து வீட்டுல கொண்டாடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க கொண்டாடுவாங்க, ஆபீஸ்ல கொண்டாடுவாங்க. ஆனா யார் பிறந்த நாளாவது 200 மேல இருக்கிற ஒரு தேசங்களை கொண்டாடுவாங்களா? கொண்டாடுறாங்கன்னா ஒரே ஒருத்தர் தான். அது இயேசுவின் பிறப்பை மட்டுமே கொண்டாடுகிறார்கள். அப்ப இயேசுவின் பிறப்பு என்பது தெய்வ பிறப்பாய் இருக்கிறது. அது இந்த உலகத்திற்கு சந்தோஷம் உண்டாகும்படி, சமாதானம் உண்டாகும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பிறந்தார். ஆனா அவர் பிறக்கணும்னா ரத்தம் சிந்த பண்ணுமா இருந்துச்சு. பாருங்க, ஒரு சாக்ரிஃபைஸ், ரத்தம் சிந்துச்சு. குழந்தைங்க எல்லாம் ரத்தம் சிந்துச்சு. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு தெரியும் இயேசு சாமி பிறந்துகிறதே ரத்தம் சிந்தறதுக்காக தான். அவர் நமக்காக ரத்தம் சிந்த போறாரு. சிலுவையில ரத்தம் சொட்ட ஆண்டவர் ரத்தம் சிந்த போறாரு. நமக்காகத்தான் அவரோட ரத்தம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப அவருக்கு தெரியும். அப்ப அந்த குழந்தைங்கலாம் எதுல சந்தோஷப்படுதுங்கன்னா, உயிர் கொடுத்துச்சுங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துல பிறந்தார். இயேசு அங்கிருந்து எகிப்து கொண்டு போனாங்க. எகிப்துல இருந்து ராஜா மரிச்சு போன நசரேன் என்ற ஒரு ஊருக்கு கொண்டு வந்தாங்க. அப்ப நல்லா புரிந்துக்கோங்க, ஆண்டவரோட பிறப்பு என்பது ஒரு சாதாரண பிறப்பு அல்ல. சில பேர் உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். சில பேர் நட்சத்திரத்தை பார்த்து வந்தார்கள். சில குழந்தைகள் ரத்தம் சிந்திச்சுங்க. பாருங்க, இதெல்லாம் நடந்தப்போதான் இயேசுவோட பிறப்பு உண்டாச்சு. யாரோட பிறப்பில் இதெல்லாம் நடக்குது? நீ ஹாஸ்பிட்டல்ல சாதாரணமா பிறக்கிற ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா? இது சாதாரண குழந்தையா? இது தெய்வ பிறப்பு இல்லையா? அப்ப இந்த தெய்வ பிறப்பின் குழந்தை தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பின அவரோட ஒரே மகனாகிய இயேசு. உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் இருந்தார். ஆனா ஒரு மனுஷ அவதாரம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். உன்னையும் என்னையும் ரட்சிக்கும்படி இயேசு சாமி இந்த உலகத்துல வந்து பிறக்கிறார். பாருங்க, இப்ப நீங்க பார்க்கிற இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இந்த ஒரு வானம் இருக்குது பாருங்க, அதுதான் முதலாவது வானம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹெவன் சொல்லுவாங்க. ஏன்னா பைபிள் நம்ம பார்க்கிறோம், ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல மேலையும் தண்ணி இருந்துச்சு, கீழையும் தண்ணி இருந்துச்சு இல்லையா? இந்த ரெண்டுத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆகாய விரிவை உண்டாக்கி இந்த ஃபர்ஸ்ட் ஹெவன் சொல்றாங்க. ஜெனிசிஸ் சாப்டர் 1ல வருது ஃபர்ஸ்ட் ஹெவன். அந்த வசனம் பாருங்க, ஆதியாகமம் 1வது அதிகாரம் ஃபர்ஸ்ட் சாப்டர் வெர்ஸ் 8 பாருங்க என்ன சொல்லுகிறது. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி அது 2ஆம் நாள் ஆயிற்று. சாயங்காலமும் விடியற்காலையுமாகி அது 2ஆம் நாள் ஆச்சு. ஒரு நாள் வந்து பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணார்? முதல் வானத்தை எங்க உண்டாக்குனார்னா ஆகாய விரிப்பு. நீங்க கண்ணால பாக்குறீங்க பாருங்க, அதான் முதல் வானம். ஏன் இந்த வானத்தை குறித்து பேசுகிறேன்? இயேசு ராஜா பிறந்தது பாருங்க, மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. ஆண்டவர் உயிர் தெழுந்தன முதல் வார்த்தை என்ன சொல்லுகிறார்? 28 chapter 18th verse. The book of Matthew chapter 28 verse 18. 28 சாரி. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூமியில எனக்கு தெரியும், ஏன்னா பூமியில ஆண்டவர் என்ன பண்ணாரு? மரணத்தின் அதிகாரியான பிசாசை தன்னோட மரணத்தினால ஜெயித்தார். இந்த உலகத்தின் தேவனாய் இருந்த பிசாசு ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவரோட மரணத்தினால ஜெயிச்சிட்டாரு. பயத்தினால் அகப்பட்டவர்களை விடுதலை ஆக்கினார். உலகத்துல வந்து அவர் தான் வந்து ஜெயிச்சிருந்து. பூமியில ஆண்டவருக்கு எப்படி அதிகாரம் வந்துச்சுன்னா சிலுவையில ஜெயிச்சார். ஆனா வானத்துல எப்படி ஆண்டவருக்கு அதிகாரம் வந்துச்சுன்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. ஏன்னா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு இயேசு சாமி சொல்றாரு. எப்படி ஆண்டவரே? வானத்தை ஃபர்ஸ்ட் வானத்தை நீங்க தான் உருவாக்குனீங்க. செகண்ட் வானம் எங்க இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க. சங்கீதம் 8வது அதிகாரம் சாம்ஸ் சாப்டர் 8. 3 வானங்கள் இருக்கிறது. 1 இல்ல 2 இல்ல 3 வானங்கள். அப்படின்னா 3 heavens. அதுல ஃபர்ஸ்ட் ஹெவன் நம்ம பார்த்தோம், இப்ப பார்த்துக்கிறோம், நம்ம கண்ணால பார்க்கிற ஒரு இடம். சங்கீதம் 8வது அதிகாரம் 8th chapter 3rd verse பாருங்க என்ன சொல்லுகிறது. 3வது வசனம். உங்களோட விரல்களின் கிரியைகளாகிய
உம்முடைய வானங்களையும், நல்லா கேட்டுக்கோங்க, வானம் சொல்ல வானங்களையும், நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நட்சத்திரங்கள் நான் பார்க்கும்போது மனுஷனை பாருங்க, வானம் பாருங்க, சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், வானங்கள், இது இரண்டாவது வானம். இரண்டாவது வானத்துல என்ன இருக்குது? சன், மூன் அண்ட் ஸ்டார்ஸ். இதுதான் இரண்டாவது வானத்துல இருக்கிற இடம். இப்ப பாருங்க, இந்த இரண்டாவது வானத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இரண்டாவது வானம் என்னன்னா பாருங்க, இது யாருக்கு ஒப்பா இருக்கு? இந்த ஸ்டார்ன்ற ஒரு விஷயம். இப்ப நம்ம ஸ்டார் தான் வந்து என்ன பண்ணுச்சு, இவங்களெல்லாம் வர வச்சுச்சு இல்லையா? இவங்கள அந்த ஞானிகளுக்கு வழி காட்டுச்சு. அந்த ஸ்டார் வந்து வேற ஒரு ஸ்டார் கூட இருந்துச்சு. நம்ம ஏமாந்துடக்கூடாது. தேவனோட வசனத்தை பிசாசு என்ன பண்ணோம்னா அப்படியே ப்ளூ பிரிண்ட் மாதிரி அவன் வந்து அப்படியே ஒரு காப்பியை உண்டாக்கும். எப்படி கோல்டுக்கு இப்போ ஒரு டூப்ளிகேட் கோல்டு பண்றானோ அதே மாதிரி ஒரு கோல்டு. இப்போ அவனுக்கு என்ன பேர் பாருங்க, அது ஏசாயா 14வது அதிகாரம் 12வது வசனம். இது யாரோட பேரா இருந்துச்சு பாருங்க. 14:12. 14:12 டக்குன்னு படிங்க யாராவது. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, தரையில விழ வெட்டப்பட்டாயே. பாருங்க, இந்த லூசிபர் கூட என்ன பேர்னா வானத்தின் விடிவெள்ளியே. he was also a star. எப்படி அவன தூதன் நம்ம ஸ்டார்னு எப்படி சொல்றோம்னா, நம்ம சொல்ல பைபிள் ரெவலேஷன் 1வது அதிகாரம், the book of Revelation chapter 1 verse 20 பாருங்க என்ன சொல்லுகிறது. நீ நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, லூசிபர் வந்து கீழே தான் இருக்கிறான் பாதாளத்துல. இல்ல அவன் எப்படி பரலோகத்துக்கு நான் ஏறுவேன், உன்னோட சிங்காசனத்தின் மேல நான் சிங்காசனம் வைக்குவேன்னு சொன்னான். ஆனா அது அவனால முடியல. ஆனா இப்ப எங்க இருக்கிறான் பிசாசு? இரண்டாவது வானத்துல தான் குடி இருக்கிறான். பாருங்க 1வது அதிகாரம் 20வது வசனம் பாருங்க என்ன சொல்லுகிறது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும், என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியமும், 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். 7 சபைகளின் தூதர்களாய் இருக்கிறார்கள். அப்ப நட்சத்திரம் என்பது எதற்கு அடையாளமா இருக்குது? ஒரு தூதனுக்கு அடையாளமா இருக்கிறது. அதே நட்சத்திரம் தான் ஞானிகளுக்கு வழிகாட்டி இயேசு எங்க இருக்கிறாருன்னு காட்டுச்சு. இதே நட்சத்திரம் தூதர்களுக்கு ஒப்பான ஒரு நட்சத்திரமா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏஞ்சலே வந்து நல்ல ஏஞ்சலும் இருக்குது, கெட்ட தூதனும் இருக்கிறான். நல்ல தூதனும் இருக்கிறான், கெட்ட தூதனும் இருக்கிறான். நல்லது பண்றது, குழந்தைங்களை பார்த்துக்கிறதுலாம் நல்ல தூதன். கெட்டது பண்றதுக்கு சில தூதர்கள் இருக்கிறார்கள். நான் சொல்லல, பாருங்க ரெவலேஷன் சாப்டர் 12 பாருங்க, இந்த இடத்துல பார்க்கிறோம். ரெவலேஷன் சாப்டர் 12 verse 1 படிங்க. 1வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. அன்றையும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. அன்றைக்கும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். ஒரு ஸ்திரீ சூரியனை அடைந்திருந்தால், அவள் பாதங்களின் கீழே சந்திரனும், அவள் பாதங்கள் கீழே சந்திரனும், அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் சிரசில 12 நட்சத்திரம் உள்ள ஒரு கிரீட்டமும் இருந்தது. இந்த ஸ்திரீ யாருன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்திரீ யாருன்னா பாருங்க, ஆதியாகமம் 37வது அதிகாரம் 37th chapter verse 9. இங்க யோசேப்பை நம்ம பார்க்கிறோம். அவன் கனவு காண்கிறவனா இருந்தான். அவன் கண்ணுக்கு பாருங்க என்ன ஆண்டவர் என்ன காட்டுறாரு. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு, அவன் வேற ஒரு சொப்பனத்தை கண்டு தன் சகோதரர்களை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். அப்படியே படிங்க. இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது, தன்னோட தகப்பனுக்கும் தன்னோட சகோதரனுக்கு சொன்னபோது, அவன் தகப்பன் அவனை பார்த்து, தன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமா? பாருங்க, இது யார் சொல்றாருன்னா யாக்கோபு சொல்லுகிறார். யாக்கோபு தான் இஸ்ரேல் தேசமா மாறினார்.
அப்ப இங்க இருக்கிற அந்த 12 நட்சத்திரங்கள் எதுக்கு ஒப்பா இருக்குதுன்னா 12 ட்ரைப்ஸ், 12 பிள்ளைகளா இருக்கிற யாக்கோபோட பிள்ளைகள் தான் அந்த தேசமாய் மாறுகிறார்கள், இஸ்ரேல் தேசமாய் மாறுகிறார்கள். அப்ப இந்த இஸ்ரேல் தேசத்துல இருந்தா இந்த ரட்சகராகிய இயேசு பிறப்பாருன்னு பிசாசுக்கு நல்லாவே தெரியும். பாருங்க, வெளிப்படுத்துதல் 12வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்க என்ன சொல்லுகிறது. 3. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. அப்போ வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் 7 முடிகளையும் உடைய சிவப்பான ஒரு பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. வலு சர்ப்பம் எதற்கு ஒப்பானதுன்னா சாத்தான், பழைய பாம்பாகிய சாத்தானுக்கு ஒப்பானது. இந்த சாத்தான் என்ன பண்ணுச்சான்? இந்த பழைய பாம்பாகிய சர்ப்பம் என்ன பண்ணுச்சான்? 4வது வசனம் பாருங்க என்ன சொல்லுகிறது. அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களை, அப்படின்னா வானத்தில் இருக்கிற தூதர்கள் எல்லாம் 3 ஒரு பங்கு உள்ள தூதர்களை அவன் பக்கம் இழுத்து கொண்டான், பூமியில விழ தள்ளினான். இப்ப இங்க போராடி கொண்டிருக்கிறது யார்கிட்ட நம்ம போராடிக்கிறோம்னா லூசிபர் அவரோட தூதர்களோட நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். அதனால தான் யாராவது எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம் படிச்சீங்கன்னா என்ன சொல்லுகிறது? நம்மளுக்கு யுத்தம் ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் அல்ல, துரைத்தனங்களும் அதிகாரங்களும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் என்று வசனம் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ வானத்திலிருந்து என்ன பண்ணா? 3 ஒரு பங்கான அந்த நட்சத்திரங்களா இருக்கிற அந்த தூதர்களை இழுத்து கொண்டான், அவன் பக்கம் இழுத்து கொண்டு பூமிக்கு அனுப்பினான். பூமியில இருக்கிற இஸ்ரேல, ஏன்னா இஸ்ரேல் மூலியமா தான் இந்த ரட்சகர் வரப்போகிறார், யூதர்கள் மூலியமா தான் இந்த இயேசு வரப்போகிறார். அப்ப அந்த இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை தொடங்கினான். பாருங்க 5வது வசனம் என்ன சொல்லுகிறது. இல்ல அது 4வது வசனம் கம்ப்ளீட் பண்ணல, அப்படியே படிங்க. பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அந்த பிள்ளையை சாகடிக்கும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவருக்கு முன்பதாக நின்றது. இப்ப பாருங்க, இத்த மத்தேயு 2வது அதிகாரத்துக்கு ஒப்பிட்டு பாருங்க. அந்த வலு சர்ப்பமா அங்க வேலை செய்து கொண்டிருந்தது யார் தெரியுமா? ஏரோது ராஜா மூலியமாக இயேசுவை கொல்லும்படி, இயேசுன்ற அந்த பிள்ளையை கொல்லும்படி பிசாசு இந்த இடத்துல உருவெடுத்தான். உன்னை அநேக விஷயங்களை கொல்லும்படி அவன் பிளான் பண்ணானே. படிச்சுனே வாங்க. சகல ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றால் அவள் பிள்ளை தேவனிடத்துக்கும் சிங்காசனத்தின் இடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இயேசு ராஜா, இயேசுவை குறித்து, இஸ்ரேலை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார் 12வது அதிகாரத்துல. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப அந்த தேவன் இயேசு ராஜா இந்த உலகத்துல பிறக்கும் போது, நீ நிறைய பேருக்கு சாதாரணமா இப்ப அவங்களோட கவலைலாம் 2 கவலை தான். ஒரு குழந்தை பிறக்கும் போது இது சுகப்பிரசவமா இல்ல சிசேரியன் தான் கேட்குவாங்க, வேற கேட்க மாட்டாங்க. ஆனா இயேசு பிறக்கிறப்ப பாருங்க, இந்த குழந்தை எப்படி பிறந்துச்சு? மாட்டுக்கொட்டையில பிறந்துச்சு. மாடுகளும் ஆடுகளும் சத்தம் எடுக்கிற ஒரு இடத்துல, அந்த வாசனையா இருக்கிற அந்த இடத்துல ஆண்டவர் பிறந்தார். பாருங்க, தலை சாய்க்கவே இடமில்லாத ஒரு நேரம் இந்த உலகத்தை காப்பாற்ற ஒரு ரட்சகருக்கு. அது மட்டும் தான் நான் பார்த்தா, ஆண்டவரை கொல்லும்படி திட்டங்கள். ஆண்டவருக்காக அங்க 2 வயசுக்கு இருக்கிற எல்லா குழந்தைங்களும் ரத்தம் சிந்துச்சு. இயேசு சாமி சிலுவையில தான் நம்மளுக்காக உயிர் கொடுக்க போறாரு. அதுக்கு முன்னாலேயே இந்த குழந்தைங்க எல்லாம் உயிர் கொடுத்துச்சுங்க. நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில இழக்கிறோம்னா தேவனுக்காக, அது ஆசீர்வாதற்காகத்தான். உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி தான் நீ இழக்கிற. சில விஷயங்களை நம்ம இழக்க நேரிடும். ஆமா, சில வாட்டி நம்ம நிம்மதியை இழந்துருவோம், சில நேரத்தில் நம்ம சந்தோஷத்தை இழந்துருவோம். ஆனா இன்னைக்கு இழந்ததை போல இருக்கலாம். அந்த குழந்தைங்களாம் எழுந்த அந்த தாயும் தகப்பனும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எந்த தப்பும் செய்யாத குழந்தைங்களாம் இன்னைக்கு கொல்லப்பட்டது ஏரோது ராஜா மூலியமா. ஏன்? ஏன்னா இயேசு என்கிற ஒரு ரட்சகர், இந்த உலகத்தை காப்பாற்ற போகிற ஒரு ரட்சகர் பிறகார். நம்மளுக்காக இயேசு சாமி பாவமாய் சிலுவையில மாறப்போகிறார். நம்மளெல்லாம் நீதிமான்களாய் மாற்றுகிற ஒரு தேவன் பிறக்க போகிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்க சந்தோஷமா இருந்திருக்காங்க. சில விஷயங்களை நீங்க இழக்கும் போது
அது நினைச்சே கவலைப்படாதீங்க. அந்த இழப்பின் நிமித்தமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க தயாரா இருக்கிறார். இந்த குழந்தைகளோட இழப்பு இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறின இயேசுவை குறிக்கிறது. இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த இழப்பு உன்னோட வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்க போற ஒரு ஆசீர்வாதத்திற்கு ஒப்பான ஒரு காரியம். அந்த ஆசீர்வாதம் எதுவானா இருக்கலாம். நீ கடன் பட்டு கட்ட முடியாம கூட இருக்கலாம். உன் உடம்புல ஒரு தீராத ஒரு நோயா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதை மாற்றுவார். கடன் பட்டவங்களுக்கு வழி காட்டுவார், எப்படி கடனை தீர்க்கிறதுன்னு. நோயா இருக்கிறவங்க ஆண்டவர் வழி காட்டுகிறார், சுகத்தை கொடுக்கிறார், மிராக்கல் பண்றார், உயிரோடு இருக்கிறார். அவர் நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த ஆசீர்வாதம் என்பது உன்னோட பழைய வாழ்க்கையை எடுத்து புது வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கிறதா கூட இருக்கலாம், புது மனுஷனா இருக்கிறதா கூட இருக்கலாம். பாருங்க, 2 வானத்தை குறித்து பார்த்தோம். லாஸ்டா 3வது ஒரே ஒரு வசனத்தை பார்த்து 3வது வானத்தை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் பாருங்க, 2 Corinthians chapter 12. இது வரைக்கும் கொஞ்சம் பேர் தான் இந்த 2ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டாங்க. எனக்கு இப்ப இருக்கிற தீர்க்கதரிசிகள் யார் போனாங்க எனக்கு தெரியாது. ஆனா பைபிள்ல யோவான், பைபிள்ல பவுல், இவங்க 2 பேரை தவிர இந்த வானம் வரைக்கும் எடுக்கப்பட்ட ஆட்கள் எனக்கு தெரியாது. வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆட்கள் தெரியாது. யாக்கோப் வெறும் ஏவனோட டோர் மட்டும் பார்க்கிறாரு, ஏணி இருக்கிறத பார்க்கிறாரு. அந்த ஏணியில தூதர்கள் ஏறி இறங்குறத பார்க்கிறாரு. அதுதான் அந்த ஏணி தான் இருந்துச்சே தவிர, ஒரு லேடர் இருந்துச்சே தவிர யார் அந்த ஏணியில இறங்கி வருவாங்கன்னு அவருக்கு தெரியாது. இயேசுதான் ஒரு நாள் இறங்கி வர போறாருன்னு யாக்கோபுக்கு தெரியாது. பாருங்க, பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் 12வது அதிகாரம் 12th chapter பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 வானத்தை பார்த்தோம், ஈஸியா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வானத்தை ஃபிளைட் கூட போவோம். செகண்ட் வானத்துக்கு ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் போயிடலாம். பாருங்க, எந்த பிளானெட்ல வாழலாம்னு பார்த்துங்க. நான் இப்போ நிலாவுக்கு ஆம்ஸ்ட்ராங் போயிட்டாரு, போய் பைபிள் வச்சுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா நிலாவுக்கு போனவங்க எல்லாம் விசுவாசிங்களா மாறிட்டாங்க. ஏன்னா நிலான்ற ஒரு விஷயத்த அவங்க பைபிளை நம்பாதவங்க கூட அங்க போய் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், ஜீவனுள்ள தேவனை நம்பிட்டாங்க. அப்ப எல்லா பிளானட்ஸ்க்கும் செகண்ட் ஹெவன் வரைக்கும் போயிடலாம். சோ செகண்ட் ஹெவன்ல தான் பிசாசு அவனோட ராஜ்யத்தை வைத்திருக்கிறான், 2ஆம் வானத்துல. அப்ப இந்த 3rd ஹெவனுக்கு போனா அவ்வளவு ஈஸி கிடையாது. இந்த 3rd ஹெவனுக்கான வாசலை திறக்கத்தான் இயேசு வந்தார். பாருங்க, 12th chapter 2வது வசனம், 2nd verse. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், கிறிஸ்துவுக்கு உள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ, சரீரத்திலிருந்து புறம்பே இருந்தானோ, அது அறியேன். தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசக்குள்ள எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாய கேட்டார் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்க, அந்த பரலோகம் அந்த 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டு பவுல் கேட்கக்கூடாத வார்த்தைகளாங்க. அப்படின்னா அந்த இடத்துல அந்த 3ஆம் வானத்துல இருக்கிற அதுக்கு பாக்கியவானே இல்லைன்னு சொல்லுகிறார். அந்த இடத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த இடத்துக்கு அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு தெரிஞ்சோன்னு ஆண்டருக்கு என்ன நினைச்சார், அவன் எங்க அந்த பெருமை வந்துரும்னு 7வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஒரு முள் கொடுக்கப்பட்டது, சாத்தானுடைய ஒரு தூதன் அப்படின்னா ஒரு முள் கொடுக்கப்பட்டது. ஏன்னா பிசாசு பார்த்துனே இருந்திருக்குவான், கெப்ரியல் தூதன் இந்த இடத்துக்கு வந்ததும் பார்த்திருக்குவான், பவுல் 3ஆம் வானம் வரைக்கும் போனதையும் பார்த்திருக்குவான். என்ன பண்ண, ஒரு முள்ள கொடுத்தாரு ஆண்டவர் யாருக்கு, பவுலுக்கு. பாருங்க, அடுத்த வசனம் இங்க முடிக்க போறோம். இப்போ அதே 12வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. அந்த முல்லை குறித்து பவுல் 3 தடவை ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இந்த முள்ளோட காயம் என்னால தாங்க முடியல, இந்த வேதனை என்னால தாங்க முடியல, இந்த வலி என்னால தாங்க முடியல, ஆண்டவரின் 3 தடவை ஜெபிக்கிறான். ஆண்டவர் பாருங்க என்ன சொல்லுகிறார், 9th verse. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும், பலவீனத்திலே என்னோட பலமோ அது பூரணமாய் விளங்கும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. பாருங்க என்ன சொல்லுகிறது ஆண்டவர், சொல்லுகிறார், நம்மளோட பலவீனத்துல தேவனோட பலம் அது பூரணமாகும், அவரோட கிருபை நமக்கு போதுமா. இந்த 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்படணும்னா
பரலோகத்துல நீ போனா இந்த பூலோகத்துல உனக்கு கிருபை இருக்கணும். உனக்கு கிருபை இல்லைன்னா அங்க போக முடியாது. ஃபர்ஸ்ட் வானத்துக்கு யாருன்னா போயிடலாம், ஏரோப்ளைன்ல போயிடலாம். செகண்ட் வானத்துக்கு ஸ்பேஸ் கிராஃப்ட்ல போயிடலாம். ஆனா 3ஆம் வானத்திற்கு போகணும்னா அந்த பரலோகத்துல இருந்தே ஒரு ஏணி போடணும். அதுதான் இயேசு. அந்த இயேசு கிருபைன்ற வரத்தை கொடுக்கலனா, இயேசு குழந்தையா பொறுக்கலனா, இயேசு முள்முடி சுமக்கலனா, இயேசு சிலுவையை தூக்கலனா 3ஆம் வானத்துக்கு போகிற ஒரு வழி இல்லவே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. சயின்டிஸ்ட் சொல்றாங்க ஸ்பேஸ்ல இன்னும் நிறைய இடம் இருக்குது, ஆனா யாராலையும் போக முடியல. சூரியன் கிட்ட கூட யாராலையும் வர முடியல, நட்சத்திரம் கிட்ட கூட யாராலையும் வர முடியல. போனாலே செத்துருவாங்க. அவ்வளவு ஹாட்டான ஒரு பிளானட். ஆனா இதெல்லாம் உருவாக்குன ஒரு தேவன் எங்க இருக்கிறாரு? 3ஆம் வானத்துல இருக்கிறார். அந்த 3ஆம் வானம் வரைக்கும் போகணும்னா எந்த வழியும் இல்ல. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை தவிர பிதா இடத்துல ஒருவனும் வர முடியாது. நீ தர்ம காரியங்களை செஞ்சு உள்ள வந்துடலாம் நினைக்கிற, ஆவாது. வேற எதுனா நல்லது பண்ணிட்டு உள்ள போயிடலாம் நினைக்கிற, இல்ல. ஆண்டவர் உன்னை எதற்காக அழைத்தாரோ அதை நீ செய்யும் போதுதான் 3ஆம் வானத்துல இருக்கிற தேவனோட கதவு உனக்காக திறக்கப்படும். அந்த கதவை திறக்கிற அதிகாரமும் மூடுகிற அதிகாரமும் இயேசு மட்டும்தான் உண்டு, வேற யாருக்குமே கிடையாது. கதவை அடை என்று சொல்லுகிற அதிகாரமும் அவருக்கு தான் இருக்குது, கதவை திற என்று சொல்லுகிற அதிகாரமும் ஆண்டவருக்கு மட்டும்தான் இருக்குது. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன கேட்கணும் ஆண்டவர்கிட்ட? ஒரு குழந்தையா அந்த அவரோட பிறப்பிலே நம்மளுக்கு இவ்வளவு ரகசியங்கள் இருக்கும் போது, பைபிள்ல ஒண்ணு அநேக ரகசியங்கள். இது ஒரு கடல். இதுல ஒரே ஒரு துளியை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். 3 வானங்களை குறித்து பார்த்தோம், தேவனோட பிறப்பின் ரகசியங்களை குறித்து பார்த்தோம். இது கிறிஸ்துமஸ் மெசேஜோட பார்ட் 2 கூட வச்சுக்கோங்க. இன்னைக்கு அதுதான் நம்ம பார்த்தது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பு சாதாரணமா உங்க மனசுல இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த மெசேஜ். இன்னைக்கு இது சாதாரணமா உலகத்தான் கொண்டாடுகிற ஒரு சாதாரண ஒரு நாள் கொண்டாடிட்டு மறந்து போகிற ஒரு பண்டிகை வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த பிரசங்கமே. சும்மா டிசம்பர் 25ஆம் தேதி நான் கொண்டாடினேன், நான் மறந்துட்டேன்னு இருக்கக்கூடாது. அந்த நினைவோட நீ எப்பவுமே இருக்கணும். இயேசு ராஜா எனக்காக பிறந்தாரு, இவ்வளவு விஷயம் ஆண்டவரோட பிறப்புல நடந்துச்சுன்னு நீ அறிஞ்சுக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு நம்ம கிட்ட. And God is happy with everything you do. நீ வீட்டுல பண்ற டெக்கரேஷனா இருக்கட்டும், நீ பண்ற ஸ்வீட்டா இருக்கட்டும், சந்தோஷம். அவரோட ரட்சகர் எங்க அப்பா பிறந்திருக்கிறாரு, அதற்காக நீ சந்தோஷமா இருக்கணும், நன்றி. ஆனா அதே போல இந்த ரகசியங்களை நீ அறியாவிட்டால், இதுல இருக்கிற உண்மையான காரியம் ஆண்டவர் ஏன் உண்மையிலேயே பிறந்தாருன்னு அறியாம விட்டால், இது ஒரு 10ஓட 11 இருக்கிற ஒரு பண்டிகையா தான் இருக்குமே தவிர இது ஒரு முக்கியமான பண்டிகையா, முக்கியமான நாளா நம்மளுக்கு தெரியவே தெரியாது. சோ இயேசுவோட வருகை நம்ம சமீபமா இருக்கிறது. ராஜாவாய் வரப்போகிறார், தேவ தூதர்களோட வரப்போகிறார், எக்கால சத்தத்தோட வரப்போகிறார். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம், ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். இன்னைக்கு ஆண்டவரே, உங்களோட பிறப்புல எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது, உங்க பிறப்பு நடக்காதபடி அந்த பிறப்புல எவ்வளவு குழந்தைகள் ஜீவனை கொடுத்தார்கள், உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, இந்த உலகம் எங்கும் உங்களோட பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எங்களோட வாழ்க்கையில நாங்க இழந்து போனதுக்காக எங்களை ஆசீர்வதிக்கிறவர். நாங்க உண்மையா இல்லைன்னா கூட நீர் உண்மையுள்ளவரா இருக்கிறீர் ராஜா. ஆமா இயேசு ராஜா, நீர் உங்களை மறுதலிக்க மாட்டோம் ராஜா. ஆமா ஏசப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேலையில வந்திருக்கிற பிள்ளைகள் யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் இந்த இடத்துக்கு நீர் கொண்டு வந்திருக்கிறீரோ, ஆமா ராஜா, அவங்க எல்லாருக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம். கேட்ட இந்த வசனத்தின் மூலியமா அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில அப்பா ஏற்பட்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீர் அறிவீர் ராஜா. இந்த பிள்ளைகளை நீரே, ஆமா ராஜா, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை சுமந்து நடக்கிறதை போல உங்க தோளின் மீது சுமந்து இந்த பிள்ளைகளை நீரே நடப்பீராக ராஜா. ஐயோ, என்னால நடக்க முடியல ஆண்டவரே, ஐயோ இந்த பிரச்சனையில தாங்க முடியல ஆண்டவரே, ஐயோ இந்த வேதனையை உடல்ல இருக்கிற இந்த நோயை என்னால தாங்க முடியல ஆண்டவரே யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ, இந்த நிமிஷம் என் இயேசுவோட நாமத்துல ஒரு சுகம் உண்டாகட்டும். இந்த நிமிஷம் தேவனோட வல்லமை இறங்கி வரட்டும். இந்த நிமிஷம் ஆண்டவரோட பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஐயோ, என் வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கின்ற பிள்ளைகளோட ஒரு வீட்டுல இன்னைக்கு சந்தோஷம் சமாதானம் வரட்டும். எல்லா சூழ்நிலைகள் மாறட்டும் ராஜா. ஆமா இயேசு ராஜா, நீர் உயிரோட இருக்கிறீர். ஏசப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் இந்த வேலையில.
இயேசுவின் நாமத்தினால இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற ஆண்டவரே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடைசி ஆசீர்வாதத்துக்காக தலைவணங்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட அந்யோன்யமும் உங்களோட இருப்பதாக. ஆமென், ஆமென்.